ஏன் தூங்குன பிள்ளைய உசுப்பு விட்டீங்க? சரி சரி டாடி போயிட்டு வாங்க நீங்க. பாப்பா சரி நீ பஸ் நீ கிளம்பி. இது யாரு மச்சான் கிடைக்குது யாரு? இது தூங்கலையா? ஏன்? போய் தாளாட்டு எதுக்கு வரணும்? அமல பேபி அமுல் பேபியா? எக்ஸ்கியூஸ் மீ அமல பேபி. ஆமா ஐஸ். பிரபு ஏய் எரும மாடு தூங்க மூஞ்சி எரும மாடு. ஏய் இது வையக்கூடாது. நான் செல்ல மாடு திட்டுறது. ஆமா இந்த வார் ஃபுல்லா வீட்டு கிளம்புறது. தம்பி லைட் அடிக்காத. கருவா பையில வந்தேன்னு வச்சு கொல்ல பாரு யார இல்ல மச்சான் கிடைக்குது. அந்த லைட் அடிக்க உன் பக்கம் திருப்பி அடிச்சுக்க சரியா? கொண்டே புடுறோம் நீங்க. தூக்கம் வருதா பிரபு அண்ணா? தூக்கம் வருதா? சரி நீங்க வேணா போய் தூங்க நானே அப்டேட் பண்றேன். பாவம் ஒரே வேலை பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. நம்மளுக்கு எங்க வேலை இருக்கு? தனியா தானே சொல்லாதீங்க. நீங்களும் ஒரு வேலை தானே பாக்குறீங்க. ஆமா இப்ப அதை காட்டில பெரிய வேலைன்னா இந்த மச்சர் போற வேலை. ஆமா அவருக்கு தான் வாசிக்க முடியும். நம்ம வந்துட்டு போயிருவோம். நாங்க வந்து பங்காளி முறை. அப்படியா? ஆமா ஆமா. உங்க பங்காளி. ஆமா அவர் 10 மணி வரைக்கும் நானும் 10. என்ன வர வேணுமா? என்ன வரும்? அவர் எனக்கு அண்ணே வேணும். அண்ணனா? லூசு கழுத. பக்கத்துல உள்ள பையன் மச்சான் வேணும் எனக்கு. ஆமா அவர்தான் எனக்கு பங்காளி முறை. முறையெல்லாம் மாத்த முடியாதுங்க. அதெல்லாம் மாத்திக்கலாமுங்க. சாப்பாடு தட்டு மாத்துற மாதிரி முறை இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. இப்ப நீ எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டமா? ஆதவர் டவுசர் மாட்டுறவரே உங்களுக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க. ஒரு டவுசர் மாட்டிட்டு அவர் வர வரைக்கும் பேசுறாங்க. கதையை கேட்கணும்னு இருக்காங்க. நான் இப்பதான் நல்லா அசந்து தூங்குறேன். எதுக்கு அசந்து? ஏன்னா விடிய விடிய உட்கார்ந்து வாசிக்கிறேன். நான் அப்பதான் கண்ணை அசந்தேனா அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. ஏன் கனவுல யாரு வந்தா? கனவுல லட்சுன்னு ஒரு பையன் வந்தாங்க. அந்த பையன் வரலையா? யாரு வர? பிரபுதான் வந்தாப்ல. பிரபு வந்தாரா? ஆமா நடிகர் பிரபுவா? வந்து எனக்கு நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போன்னு சொல்லி கேட்டாரு. நம்பர் கொடுக்க வந்தானே. நம்பர் கொடுக்கவா? ஆமா நம்பர் கேட்டா செல்ல இருந்தா தான் கொடுப்பேன். என்னங்க நம்மளோட செட்டே இல்லையா? இப்ப நடிக்கிறீங்க ஃப்ராடு. எங்க அண்ணியா இவ்வளவு பெரிய சபையில போய் பேசலாமா? நான் போய் பேசுவேனா? பேசவே மாட்டேன். ஆத்தா என்ன நான் அப்பதான் தூங்குறேன். நான் அசந்து சரி தூங்குறீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வந்தாங்க பிரபு. கனவுல வந்தாரா? ஆமா தண்ணி உங்க நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டாங்க. சரி அப்பதான் நான் எதுக்குன்னு கேட்டேன். சரி யாரு? அவர. ஆமா பிரபுவ. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்பர் இருந்தா கொடுங்க சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேங்க என்ன டிரான்ஸ்ஃபர் பில்ல என்ன கல்யாணம் பண்ணி போறீங்க. என்ன கல்யாணம் முடிச்சு நீங்க பின்னாடி பேக்க தூக்குற. உங்க பேக்க தூக்கணும்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்க. நான் பேசுறேன் வேற எதுவும் இல்ல இல்ல. உங்களை தூக்க முடியுமா? உங்க வீட்டுல ஏத்துக்குவாங்கன்னு கேட்டேன். இல்லவா அப்படிலாம் கிடையாது. சரி என்னுடைய மனசுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்களதான் நான் கட்டிக்கிறேன். என்னுடைய விருப்பம் அதெல்லாம் அப்படி. ஆமா எங்க அம்மா அப்பா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே படக்குன்னு நீங்க கெடுத்து விட்டீங்களே நீங்க தான். நாங்க என்னங்க கெடுத்துருக்கேன்? என்ன கேஸ் கெடுத்துக்கணும்? கெடுக்க மாட்டேங்க. என்னங்க போய் சொல்றீங்க? உண்மைக்கிட்டே மச்சான் சொல்றேன். சொல்லுங்க மச்சான். மனசுனா மட்டும் மறக்கவே கூடாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? நமக்கு பண்றவங்க எல்லாம் பெரிய பெரிய துரோகம் பண்றாங்க. எனக்கு பண்றவங்க பெரிய பெரிய துரோகம். இந்த வெயில இருந்து படுத்துக்கிட்டு வர்றது. ஐயோ நான் அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு அப்படியே உயிர் வாழ்ந்து எனக்கு இல்ல. எனக்கு வர எனக்கு பூஜை முட்டாடி சட்டை தொண்டையா வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கிச்சு மாத்திரை போடுறீங்களா? கிச்சுக்கு மாதிரி போட்டா அப்படிதான் இருக்கு. அது சரி. ஆமா என்ன சில பேர் பண்றது. உள்ள போமா தண்ணி குடிச்சு இங்க வந்து குடு. ஏன் பண்றா? கொஞ்ச நேரத்துல அவங்க ஏத்தி விட்டார் பாத்தீங்களா? நம்பிக்கை மாதிரி நாடு. அப்படிதான் பிரிக்கிறது. ஒரு நிமிஷத்துல 10 விட்டு ஏத்தீங்களா? சேதோ காதல் என் காதல் அவ கண்ணீர்ல. உங்க காதல் என்னைக்குமே கண்ணீர்ல தான் போகும். போச்சு. ஒரு விஷயம் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இல்லன்னு பரவாயில்ல. எனக்கு மைசூர்காரங்க இருக்காங்க. அது எப்படி? நான் விடிய விடிய நொட்டு வாசிட்டேன். அது எப்படி சொல்ல வந்துட்டீங்க? அவங்க இருக்கும்போது எனக்கு யாருமே தேவையே கிடையாது. அப்ப நீங்க ஆடவீங்க அட்ரன்ஸ்ல நீங்க சொல்லிருக்கணும் வாசிக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அப்ப மட்டும் சொல்லிருக்கணும். நீங்க உங்களுடைய வாசிப்புக்கு நான் உங்களுடைய ஃபேன். நான் வேணா. ஆமா இப்படி அடிக்க இது பிராடு தானே? சத்தியம் இது சத்தியம் பிராடு தானே? இது பாத்து நம்ம சொன்னா ஒத்துக்குறது என்ன? சரி மாமாவா? அப்புறம் ஏன் லூசு கல்ல? அண்ணன் லூசு. அண்ணெல்லாம் கிடையாது. நான் ஒரு அப்பத்துல இருந்து நான் மாமா மாமான்னு கூட்டே பழகிட்டா உங்க மாமாதான் வேணும். ஏன் குடிய கிடக்க நிறைய பேர் வராங்க. குடும்பம் வச்சு போடுவாங்க. ஆனா உன் குடிய குடிய கிடக்குறது மைசூர்காரா தான் இருக்கும். எனக்கு ஆத்தாடி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் கரெக்ட் பண்றேன் நீ கரெக்ட் பண்றேன். அப்படிதான் இல்ல. என்ன என்னங்க இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. முடிவு உங்க முடிவை சொல்லுங்க. சூசைட் பண்ணலாம் நினைச்சேன். அத ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அட பாவி என்ன செய்யட்ட? இல்லங்க செய்யாதீங்க சொல்ல வரேன். அப்படி சொல்லுங்க. எதனால உங்களுக்கு வேதனை? என்ன
நம்புற மனசாமே கையை விட்டுட்டு போறாங்க. கை விட்டாங்க ஏன் எதுக்கு எரும மாடு செத்த மாடு எதுக்கு விடுவாங்க? கை விட்டாங்க வாழ்க்கையில கையை விட்டு போறாங்க. வாழ்க்கையில எதுக்கு கை விட்டாங்க? இந்த பப்புடுக்கார குட்டச்சட்டியும் நம்பி அவனும் கையை விட்டுட்டியா? ஐயோ என்ன இந்த ஆளுக்கார லட்சுமணன் ஒரு பையன் இருந்தான், அந்த பையனும் கையை விட்டுட்டாங்க. எங்க இருக்க இந்த கையை விட்டுருக்க, இந்த கை சும்மா தாங்க கிடக்கு. இப்பதான் மயக்கத்துக்கு தலையில ஓட போறேன் பாருங்க. இப்ப லாஸ்ட் நான் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நினைச்சேன். யாரு 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 இப்ப எங்க போறோம்? யாரு யாரு இங்கதான் இருக்காரு தெரியுமா? இங்க யாரு யாரு யாரு? இங்க இதே லெஃப்ட் சைடு இருக்காங்க. லெஃப்ட் சைடா? எரும மாடு லெஃப்ட் சைடு, என் பக்கம் லெஃப்ட் சைடு இருக்காங்க. உங்க சைடு லெஃப்ட் சைடா? ஆமா. அது யாரு தெரியுமா? யாரு அவங்க? நீல வானத்து கலர் டிஷர்ட் போட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே எரும மாடு வெண்ணிலவே அங்க எரும மாடு அங்க எங்க இருக்கு வெண்ணிலவே? அது இல்லையா? லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு. பாரு அவன் பாத்துருக்கா அவ்வளவு அழகா இருப்பாங்க. காலையில மடப்புறம் கோயிலுக்கு நான் போலாம்னு நினைக்கிறேன். உதடு வந்து அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கும். கடிச்சு சாப்பிடுங்க. கடிச்சுக்கிட்டவா? ஆப்பிள் சத்து இல்லையா? ஆப்பிள் சத்து தானே. நான் உதடுதான் அப்படி இருக்குன்னு சொன்னேன். எனக்கு ஒரு காலம் அப்படி நீங்க அந்த கோவப்பட உதடு பாத்துருக்கீங்களா? உதடு மாதிரி. ஏன் உதடு என்னங்க என்ன மாதிரி? எனக்கெல்லாம் மேல அழகா இருக்கும். ஆமா ஆமா. நான் லிப்டிக் போட்டாதான் அழகு. ஆமா. அவங்க போடாமலே அழகு. லிப்டிக் போட்டா லிப்டிக் போட்டாதான் நான் அழகுங்க. ஆமா. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னானா, அவங்க மூக்கு இருக்கு பத்தியா? ஆமா மூக்கு. அப்ப நான் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்லாம போங்க. என்ன வச்சு சொன்ன கம்பெனி கொடுக்கணும். நீங்க எப்படிலாம் பண்ண? நான் கம்பெனி நல்லா கொடுப்பேங்க. நல்லாவே கொடுத்தீங்க. என்ன அவங்க கலர் இருக்கு பாத்தீங்களா? கலர். ஆமா. அப்படியே அந்த பண்ணு அப்படியே அந்த ஐயங்கார் பேரு பண்ணு மாதிரியே இருக்கு. கடிச்சு சாப்பிடுங்க. பண்ணு நல்லா இருக்குங்க. என்னங்க நீ நான் ஒரு ஆசையா சொல்லிட்டு கடிச்சிட்டு இருந்தீங்க. சரி கடிச்சு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன். சரி அதுக்கு என்ன? அதுக்கு என்ன நம்ம நினைச்சிட்டு போக வேண்டியது எப்படியே ஆல்ரெடி அவர் எத்தனை பேர் லவ் பண்றாரு யாருக்கு தெரியும்? நான் சொல்லி பேசி வைக்கிறேன். இல்ல மாமா வேண்டாம். எதுவுமே நம்மளா பண்ணக்கூடாது. அவங்களா தெரியும். அதுக்கு பேர் வேற மாதிரி ஆயிடும். நானாக பண்றேன். அது நான் இப்ப என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, என்ன நினைச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீ இந்த பப்புடுங்காரன் தான். என்ன வயிற்றுக்கு எங்களை சொல்ற ரெண்டு எழுதி வச்சு சூப்புதான். எதுக்கு தூக்கோடி நீ சாகுறீங்க? நாங்க தான் ஒண்ணு நினைச்சு நாங்க தான் தூக்கோடி சாகல. என்ன இருக்குது நீங்க? ஆமா நீங்க இப்படி இருக்கீங்க. ஆட்டி அழைச்சு அங்க 5-6 குடும்பத்துக்கு கெடுத்தவளே. என் கனவை கெடுத்தது நீரே. என் வாழ்க்கையை கெடுத்தது நீங்க. நான் அப்படி சொல்லவே. உங்களுக்கு என்ன ஆயிலன்னா வேற யாரு ஒரு மனசுக்கு ஒருத்தி ஒரு மனசு கிடையாது. அப்படி கிடையாதுங்க. இப்போ நீங்க கடைக்கு போறீங்க. ஒரு எடுத்துக்கிட்டு உங்க கடையே சொல்ல ஒரு பிராந்தி கடைக்கு போறீங்க. ஒரு அப்ப சொல்லுங்க. அத நிப்பாட்டி 2 மாசம் ஆச்சு தெரியுமா? அப்படியா? ஆமா நான் நம்பிட்டேன். உன் தன்னால என் மேல சத்தியம் முடி நான் சாகிறதுக்கு. ஏன் மேல சத்தியமாமா? இல்ல நான் அப்படிலாம் நம்பவே மாட்டேன். இல்ல கடைக்கு போகும்போது வாயில போறாங்க. நான் நிப்பாட்டிட்டு சொல்றேன்னா அப்ப அதுக்கு வா. சொல்லுங்க. சொல்லு. எதனால விட்டீங்க? என்னங்க அவங்கள மாதிரி ஆளு பாக்காதவங்களே. நான் கேள்விப்பட்டேன். எனக்கு பாட்டுல எடிகேஷன் பண்ணிருக்கேன். யூடியூப்ல பாத்தீங்களா இல்லையா? உங்களுக்கு நான் பார்த்தேன். அது அந்த வேற இடத்துல யாரும் பேசிருந்தாங்க. இல்ல நீங்க தானங்க பண்ணீங்க. உங்ககிட்ட தானே பண்ணேன். உங்ககிட்ட தானே பண்ணேன். அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனாக்கி செருப்பு வழக்கமா தான் வரும். எனக்கு சொல்றேன். அது எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் உதற ஜோக் பண்ணினா அதுக்கு எங்க மச்சான் சொன்னாலும் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா 100க்கு 100 உண்மை. அவன் ஃபர்ஸ்ட் உனக்கு இருப்பிக்க போறான். தம்பி அவங்க உங்க தம்பியா யாரு? தரணி நீ ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவர உன் புருஷ உடனே தண்ணியை போட்டு பண்ணியை எப்படி கட்டிருக்கீங்க? உன்னை கட்டி முடிக்காம நீ வந்து எங்க என்னமா பண்ற? உன் புருஷ அதுக்கு விட்டுட்டு போனையா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு.